கேரளாவில் வந்து இந்த கேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர்லாம் எதுக்கு இந்த ராப் இசையெல்லாம் போய் கோவிலில் வச்சு இவனை வச்சு பாட வைக்கிறீங்க? ராப் அந்த இசை அந்த வடிவத்தையே அவர் தப்புங்கிறார். அது பாப் மார்லி ஆப்பிரிக்க பழங்குடிகளில் இருந்து வருது ராப் இசை. அந்த அது பெரும்பாலும் ஒடுக்கப்பட்டுள்ளது. எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களும் அந்த ராப் இசையை ஒரு ஆயுதமாக இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே கானா பாட்டு மாதிரி ராப் இசை அது ஒரு மாதிரி ஸ்டைலாக வெஸ்டர்ன் எல்லாம் கலந்து பாப் மார்லி அப்படி சூட்டை குடிச்சிட்டே பாடுற ஸ்டைல் அதெல்லாம் ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அது வந்து எரிச்சலாகிறான். கோவிலில் வந்து புனிதம் கெடுது இந்த ராப் இசையை பாடும்போது. இப்போ அவருக்கு சங் பரிவார்கள் தான் முழுமையான எதிரியாக நிற்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தனி நபர் அல்ல, அவங்க என்னைக்குமே கருத்தியல் ஐடியாலஜி தான் முக்கியம். சங் பரிவார்கள் இந்த ஐடியாலஜி வளர்ந்துடக்கூடாது. தனிநபராக இவருடைய வளர்ச்சி கண்டு அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களுக்கு வந்து ஒரு தலித் வளர்வதில் பிரச்சனை கிடையாது, தலித் ஐடியாலஜியோடு ஒருத்தர் வளரக்கூடாது. நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆமாம், இப்போ தலித் அமைச்சர்கள் எத்தனை பேர் பிஜேபியில் இருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. குடியரசுத் தலைவராக இருப்பாங்க. ஆனால் அவன் அந்த அரசியலோடு இருந்தானா பிரச்சனை. அது இவர் முழுக்க அரசியலாக இருக்கிறார், அரசியல் படுத்துகிறார், அரசியல் பற்ற வைக்கிறார் என்ற போது அவங்க எப்படியாவது இந்த தீயை அணைக்கணும்னு அவங்க பதறாங்க. அதான் தெரியுது.